முதல் முறையா கரூர் சம்பவம் குறித்து விஜய் அவரு மனம் திறந்து பல உண்மைகளை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்காரு விஜய். இந்த வருடம் நடக்கவிருக்க தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல அக்கட்சி களமிறங்க இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, வினோத் அவருடைய இயக்கத்துல அவர் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனையால ரிலீஸ் ஆகாம இருக்கு. இந்த நிலையில அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா பேட்டி கொடுத்திருக்காரு விஜய். அதுல தன்னோட அரசியல் பிரவேசம் முதல் ஜனநாயகன் பிரச்சனை வர பல விஷயங்களுக்கு பதில் கொடுத்திருக்காரு. நடிகர் விஜய் அவரு சில வருஷத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி அரசியல் பிரவேசம் பண்ணாரு. அப்ப இருந்து விஜய் அவருக்கு சங்கடமான சூழ்நிலைகளை நிலவிட்டு வருது. உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற பெயர்ல அவர் நடத்திய அரசியல் சுற்றுப்பயணத்தப்ப கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. அது குறித்து சிபிஐ விசாரணை வளையத்துல இப்ப வந்திருக்காரு. அவரு பலரும் பலவிதமான விமர்சனத்தை அவர் மீது வச்சிட்டு வரதுனால முதல் முறையா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம முடங்கி இருக்கிறது, இப்படி பிரச்சனை அவரை சுத்தி நிறையவே இருக்கு. அதனால நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அவரு ரொம்ப அமைதியா இருக்காருன்னு. இந்த நிலையில தனியார் ஆங்கில ஊடகத்துல பேசின அவரு, தேசிய ஊடகங்களோட நான் செய்யற முதல் நேர்காணல் இதுதான். இத ஒரு மாதிரி நேர்காணல் என்றுதான் சொல்லுவேன். போதுமான அளவு நான் பேசுறது இல்ல. மக்கள் என்ன அப்படித்தான் நினைக்கிறாங்க. அதே சமயம் நான் என்னோட உரைகள் மூலம் பேசுறேன். எப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் கிங் மேக்கர் இல்ல. எதிர்காலத்துக்கும் வெற்றி பெறுவதற்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் சண்டை போட்டு கண்டிப்பா வெல்வேன். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட நேரடியா பதிலளிக்க தயக்கப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, தன்னம்பிக்கை உங்ககிட்ட குறைவா இருக்கா அப்படின்னு பதில் நிறைய பேர் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அதுல உண்மை இல்ல. இன்னைக்கு நான் எல்லா கேள்விக்கும் நிதானமா தெளிவா பதில் அளிச்சேன். நான் இங்க ஏன் இருக்கேன் அப்படிங்கறதுல எந்த குழப்பமும் இல்ல. சினிமாவை முழு மனசோடு விட்டுட்டு தான் நான் இதுல வந்திருக்கேன். இதுதான் என்னோட எதிர்காலம்னு சொன்னாரு. ஜனநாயகன் பிரச்சனை பற்றியும் அரசியல் பிரவேசம் பற்றியும் கேட்கப்பட்ட கேள்விக்கு, கோவிட்டுக்கு பிறகே நான் அரசியல்ல ஈடுபடுவது குறித்து தீவிரமா யோசிச்சு வரேன். இது திடீரென எடுத்த முடிவு கிடையாது. ஜனநாயகன் அரசியல் வருகையால தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தயாரிப்பாளரை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அரசியல் வருகையால் என்னோட திரைப்படம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக மனதளவிலும் தயாரா இருந்தேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. கரூர்ல நடந்த துயர சம்பவம் பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு, அந்த சம்பவம் எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதை முழுமையா புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. அந்த விஷயம் இன்னும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. அதை நினைச்சாலே மனசு ரொம்ப வேதனை ஆகுது அப்படின்னு அந்த பேட்டியில விஜய் அவரு வெளிப்படையா பேசியிருந்தாரு. எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாவும் நிதானமாவும் பதில் கொடுத்திருந்திருக்காரு. இந்த விஷயங்களை பார்த்த ரசிகர்களும் இதுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.